மதுரையில் மெட்ரோ ரயில் பாதை அமைப்பது தொடர்பான சாத்தியக்கூறுகள் தொடர்பாக அதிகாரிகள் குழு ஆய்வை தொடங்கியிருக்கிறது. சென்னையில் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துள்ள நிலையில் மதுரையிலும் இந்த சேவையை அறிமுகம் செய்ய தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. அதாவது 11,368 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மெட்ரோ ரயில் சேவை திட்டத்தை கொண்டுவர தமிழக அரசு திட்ட மதிப்பீடு தயார் செய்திருக்கிறது. இந்நிலையில் ரயில் வழித்தடம் குறித்து சென்னை மெட்ரோ ரயில் திட்ட இயக்குநர் அர்ஜுனன் தலைமையிலான குழு மதுரையில் ஆய்வு பணியை துவக்கியுள்ளது. மொத்தம் 32 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரயில் பாதை அமைக்க திட்டமிட்டிருப்பதாக செய்தியாளர்களிடம் அர்ஜுனன் தெரிவித்தார். 11,000 கோடியே 340 குரோர் நம்ம ப்ராஜெக்ட் காஸ்ட்டு. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து போயிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிட்டுருக்கு. அவங்க அதை பரிசீலனை வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னோடியாக நாங்கள் இப்போவே அந்த சிக்கலான இடங்களை பார்த்து அதை மற்ற ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ரயில்வே அவங்களோட பேசி அதையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிடுவோம். ப்ராஜெக்ட் சாங்ஷன் ஆகும்போது காலதாமதம் இல்லாமல் சீக்கிரமாக அதை செய்கிறதுக்கு இது ஒரு வழிவகுக்கும்.